இப்போது பாசி பருப்பில் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டை போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ இதை வேக வச்சுக்கலாம். இப்போது நான் 1/4 கிலோ வெல்லம் ஆட் போட்டிருக்கேன். நான் இந்த வெல்லம் பாகு காய்ச்சி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே பருப்பு வேகட்டும். இப்போது நம்ம வெள்ளைப்பாகை பருப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி ஊற்றிருக்கோம். ஏன்னா வெள்ளத்தில் கொஞ்சம் மண் கல் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம இப்போது இதில் ஊற்றிக்கலாம். பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பாசி பருப்பை வறுத்து பொன்னிறமாக வறுத்து அதை வேக வச்சுருக்கேன். ஒரு 4-5 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். இப்போது நான் பாகை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றியிருக்கேன். இப்போது நான் இப்போ இது கூட நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்துக்கலாம். இப்போ அந்த நெய் கூடயே நம்ம தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறோம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். பால் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணும்னா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் தான். டேஸ்ட் வைஸ் நல்லா வரும். சுவையான பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும்.